கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அந்த தேர்தலினுடைய முடிவுகள் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தினது. சரித்திரத்திலே முதல் தடவையாக தமிழ் இன அழிப்பை செய்வதற்கு மிகவும் தீவிரமாக அந்த காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பை மஹிந்த ராஜபக்ச இனவாதத்தை கக்கி கொண்டிருந்த காலத்திலே சிங்கள தேசத்தை முழுமையாக அரவணைத்து வெறுமனே இனவாதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாக அரசியல் தத்துவ ரீதியாகவும் அந்த போருக்கான முழுமையான அங்கீகாரத்தை சிங்கள மக்கள் மட்டத்திலே பெற்றுக் கொடுப்பதற்கு செயல்பட்ட ஜேவிபி அமைப்பினுடைய முகவர் அமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்திலேயும் கூட ஒரு மிகுந்த பலமான ஒரு ஆணையை பெற்றதாக கூறக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கி இருந்தது. 2009 மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய விடுதலை போராட்டம், எங்களுடைய உரிமை போராட்டம் உயிர் ரீதியாக அழியாமல் இருப்பதாக இருந்தால் கொள்கையை கைவிட்டு ஒற்றையாட்சிக்கு இணங்குவதற்கு தயார் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தால் இன்றைக்கும் எம்மோடு பலர் உயிரோடு இருந்திருப்பார்கள். உயிரா உரிமையா என்ற தெரிவு கண்ணுக்கு முன்னால் இருந்த பொழுது உயிர் போனாலும் உரிமை கைவிட முடியாத என்ற முடிவு தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் எதிரியால் தோற்கடிக்கப்பட முடியவில்லை. உயிர் போயிருக்கலாம், ஒரு இன அழிப்பை செய்திருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய தமிழ் தேசத்துடைய உரிமை தாகம் அழிக்க முடியாமல் மிகவும் பலமாக அன்றைக்கு இருந்தது. 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவாலே அந்த உறுதிப்பாட்டு தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய இந்த குறுகிய அரசியல் அனுபவத்திலே இந்த தேர்தல் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. 2009 மே மாதம் 18ஆம் தேதி